கோட் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பேச போகிறோம். இன்னும் படமே ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ள எப்படி கோட் ரிவ்யூ சொல்லலாம்? அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ கோட் திரைப்படத்த தளபதி விஜய் அவர்கள் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேச போகிறோம். அதுக்கு முன்பு அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் கோட் திரைப்படத்த பத்தி நெகட்டிவான ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. முக்கியமா தளபதி அவர்களோட கேரக்டர பத்தி சொல்லியிருந்தாங்க. அத பத்தியும் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவா தான் தளபதி ரசிகர்களுக்கு இருக்கும். கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட 3வது பாடல் வெளியாச்சு. ஸோ இந்த 3வது பாடலில் தளபதி அவர்களோட லுக்கை தான் எல்லாரும் விமர்சனம் செய்திருந்தார்கள். முக்கியமாக படத்து மீது எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. முக்கியமாக தளபதி அவர்களோட லுக் இவ்வளவு மோசமாக இருக்கிறது. கொஞ்சம் கூட விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஒழுங்காகவே பண்ணலை அப்படி இப்படின்னு கலாய்த்து கொண்டு இருந்தார்கள். ஒரு பக்கம் பாடலை ட்ரோல் பண்ணி கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தளபதி அவர்களோட லுக்கை எல்லாரும் செமையாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது அதை பற்றி தான் நெகட்டிவான விமர்சனத்தை படத்தோட ப்ரொடியூசரே அஃபிஷியலாக அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திரைப்படத்தில் தளபதிக்கு டி-ஏஜிங் லுக் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது தளபதியை கொஞ்சம் யங்காக காட்டுற மாதிரி அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் மூலமாக பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தில் தான் பெரும் ப்ராப்ளம் ஆகியிருக்காம். எப்பயுமே விஎஃப்எக்ஸ் கொடுக்கும் போது ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. விஎஃப்எக்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் தான் ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ண வேண்டும். ஆனால் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன லியோ திரைப்படமும் சரி, இதுக்கு இப்போ வரப்போகிற கோட் திரைப்படமும் சரி, ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணதால் பெரும் பிரச்சனை இப்போ விஎஃப்எக்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. லியோ திரைப்படத்தையும் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இன்னும் நிறையாவே இருந்துருந்துச்சாம். முக்கியமாக லியோ திரைப்படத்தோட ஃப்ளாஷ்பேக் ஓப்பனிங் சீனில் ஒரு விஎஃப்எக்ஸ் காட்சி இருந்துருந்துச்சாம். ஆனால் படத்தோட ரிலீஸ் தேதி நெருங்குவதால் விஎஃப்எக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதே மாதிரி தான் இப்போ கோட் திரைப்படத்துக்கும் ஒரு லிமிட்டடான டைம் மட்டும்தான் டி-ஏஜிங்காக கொடுத்துருக்காங்களாம். ஸோ அவங்களால அந்த லிமிட்டடான டைமுக்குள்ளே தளபதி பர்ஃபெக்டாக காமிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ஓரளவு நல்லா காமிச்சிருக்காங்களாம். ஸோ இதை அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் பார்த்துருக்காங்க. ஸோ அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் பார்த்துட்டு படத்தை பார்த்தது செம்மையாக இருக்குது அப்படி இப்படின்னு புகழ்ந்துருக்காங்க. ஆனால் தளபதி அவர்களோட டி-ஏஜிங் விஎஃப்எக்ஸை பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இந்த டைமுக்குள்ளே எங்களால் பண்ண முடியாது. ஸோ இன்னும் ஒரு 3 மந்த்துக்கு மேலே எங்களுக்கு தேவைப்படுகிறது. பர்ஃபெக்டான லுக் வேணும்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மந்த்தை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லுக்குக்காக எத்தனை நாட்கள் அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் நிறுவனம் டைம் எடுத்துக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் பட்ஜெட் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ரொம்ப ரொம்ப அப்செட்டில் இருக்காங்களாம். இந்த ஒரு லுக்குனால் படம் மோசமாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் தளபதி அவர்களோட கோட் திரைப்படம் மீது அர்ச்சனா கல்பாத்திக்கு லைட்டாக பயம் வந்திருக்காம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் கோட் திரைப்படத்தை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இணையதளத்தில் பரவி கொண்டு இருந்தது. அதுக்கும் இப்போ விமர்சனம் எழுந்திருக்கு. கோட் திரைப்படத்தை தளபதி விஜய் அவர்கள் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு வெங்கட் பிரபுவை பாராட்டியிருக்காங்களாம். இதுக்கு முன்பு லியோ திரைப்படம் சரி, பைரவா திரைப்படம், சர்க்கார் திரைப்படம், இந்த ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் இந்த மாதிரி தான் விமர்சனம் வந்தது. ஆனால் இந்த திரைப்படங்கள்லாம் பெருசாக மக்கள் மத்தியில் வெற்றி அடையவில்லை. இந்த திரைப்படம் அதே மாதிரி தான் விமர்சனம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு வருகிறார்கள். ஸோ இதெல்லாம் தளபதி அவர்களோட கோட் திரைப்படத்து மீது ஒரு பயத்தை ரசிகர்களுக்கு உண்டாக்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ இது இன்னொரு பக்கம் இருக்க, நம்ம யுவன் சங்கர் ராஜா தளபதி அவர்களோட கோட் திரைப்படத்தோட பிஜிஎம் ஒர்க்கில் செம பேசியாக இருக்காங்களாம். ஸோ பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா ஸ்டுடியோவில் தான் பிஜிஎம் ஒர்க் போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் 3 தளபதிகள் இருப்பதால் 3 தளபதிக்கும் வித்தியாசமான பிஜிஎம் கொடுக்கணும். அந்த வித்தியாசம் 3 தளபதிக்கும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளோ பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்களோட ஹெல்ப்போட தளபதிக்கு இந்த திரைப்படத்தில் பிஜிஎம் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் பிஜிஎம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தளபதி ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் கோட் திரைப்படம் வெற்றி பெறுமா, இல்லை தோல்வி பெறுமா, இல்லை ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிருமா அப்படிங்கிற பயம் தளபதி ரசிகர்கள் மத்தியில் பெருசாக வெடித்திருக்கு. இது தளபதி ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி மக்கள் மத்தியில் பாசிட்டிவான விமர்சனம் வந்தால் கண்டிப்பாக வெங்கட் பிரபுவை பயங்கரமாக கொண்டாடுவாங்க. நெகட்டிவான விமர்சனம் வந்தால் வெங்கட் பிரபு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தளபதி ரசிகர்களுக்கே தெரியலை. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் கோட் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? முக்கியமாக கோட் திரைப்படத்தில் டி-ஏஜிங் லுக் தளபதி அவர்களோட அந்த ஒரு பழைய லுக்கை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி
கோட் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பேச போகிறோம். இன்னும் படமே ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ளே எப்படி கோட் ரிவ்யூ சொல்லலாம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ கோட் திரைப்படத்தை தளபதி விஜய் அவர்கள் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்பு அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் கோட் திரைப்படத்தை பற்றி நெகட்டிவான ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக தளபதி அவர்களோட கேரக்டரை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றியும் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் தளபதி ரசிகர்களுக்கு இருக்கும். கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட 3வது பாடல் வெளியாச்சு. ஸோ இந்த 3வது பாடலில் தளபதி அவர்களோட லுக்கை தான் எல்லாரும் விமர்சனம் செய்திருந்தார்கள். முக்கியமாக படத்து மீது எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. முக்கியமாக தளபதி அவர்களோட லுக் இவ்வளவு மோசமாக இருக்கிறது. கொஞ்சம் கூட விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஒழுங்காகவே பண்ணலை அப்படி இப்படின்னு கலாய்த்து கொண்டு இருந்தார்கள். ஒரு பக்கம் பாடலை ட்ரோல் பண்ணி கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தளபதி அவர்களோட லுக்கை எல்லாரும் செமையாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது அதை பற்றி தான் நெகட்டிவான விமர்சனத்தை படத்தோட ப்ரொடியூசரே அஃபிஷியலாக அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திரைப்படத்தில் தளபதிக்கு டி-ஏஜிங் லுக் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது தளபதியை கொஞ்சம் எங்காக காட்டுற மாதிரி அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் மூலமாக பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தில் தான் பெரும் ப்ராப்ளம் ஆகியிருக்காம். எப்பயுமே விஎஃப்எக்ஸ் கொடுக்கும் போது ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. விஎஃப்எக்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் தான் ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ண வேண்டும். ஆனால் இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன லியோ திரைப்படமும் சரி, இதுக்கு இப்போ வர போகிற கோத் திரைப்படமும் சரி, ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணதால் பெரும் பிரச்சனை இப்போ விஎஃப்எக்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. லியோ திரைப்படத்துலேயும் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் இன்னும் நிறையாவே இருந்துருந்துச்சாம். முக்கியமாக லியோ திரைப்படத்தோட ஃப்ளாஷ்பேக் ஓப்பனிங் சீனில் ஒரு விஎஃப்எக்ஸ் காட்சி இருந்துருந்துச்சாம். ஆனால் படத்தோட ரிலீஸ் தேதி நெருங்குவதால் விஎஃப்எக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதே மாதிரி தான் இப்போ கோத் திரைப்படத்துக்கும் ஒரு லிமிட்டடான டைம் மட்டும்தான் டி-ஏஜிங்காக கொடுத்துருக்காங்களாம். ஸோ அவங்களால அந்த லிமிட்டடான டைமுக்குள்ளே தளபதி பர்ஃபெக்டாக காமிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ஓரளவு நல்லா காமிச்சிருக்காங்களாம். ஸோ இதை அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் பார்த்துருக்காங்க. ஸோ அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் பார்த்துட்டு படத்தை பார்த்தது செம்மையாக இருக்குது அப்படி இப்படின்னு புகழ்ந்துருக்காங்க. ஆனால் தளபதி அவர்களோட டி-ஏஜிங் விஎஃப்எக்ஸை பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இந்த டைமுக்குள்ளே எங்களால் பண்ண முடியாது. ஸோ இன்னும் ஒரு 3 மந்த்துக்கு மேலே எங்களுக்கு தேவைப்படுகிறது. பர்ஃபெக்டான லுக் வேணும்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மந்த்தை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லுக்குக்காக எத்தனை நாட்கள் அந்த ஒரு விஎஃப்எக்ஸ் நிறுவனம் டைம் எடுத்துக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் பட்ஜெட் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ரொம்ப ரொம்ப அப்செட்டில் இருக்காங்களாம். இந்த ஒரு லுக்குனால படம் மோசமாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் தளபதி அவர்களோட கோத் திரைப்படம் மீது அர்ச்சனா கல்பாத்திக்கு லைட்டாக பயம் வந்திருக்காம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் கோத் திரைப்படத்தை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இணையதளத்தில் பரவி கொண்டு இருந்தது. அதுக்கும் இப்போ விமர்சனம் எழுந்திருக்கு. கோத் திரைப்படத்தை தளபதி விஜய் அவர்கள் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு வெங்கட் பிரபுவை பாராட்டியிருக்காங்களாம். இதுக்கு முன்பு லியோ திரைப்படம் சரி, பைரவா திரைப்படம், சர்க்கார் திரைப்படம், இந்த ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் இந்த மாதிரி தான் விமர்சனம் வந்தது. ஆனால் இந்த திரைப்படங்கள்லாம் பெருசாக மக்கள் மத்தியில் வெற்றி அடையவில்லை. இந்த திரைப்படம் அதே மாதிரி தான் விமர்சனம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு வருகிறார்கள். ஸோ இதெல்லாம் தளபதி அவர்களோட கோத் திரைப்படத்து மீது ஒரு பயத்தை ரசிகர்களுக்கு உண்டாக்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ இது இன்னொரு பக்கம் இருக்க, நம்ம யுவன் சங்கர் ராஜா தளபதி அவர்களோட கோத் திரைப்படத்தோட பிஜிஎம் ஒர்க்கில் செம பேசியாக இருக்காங்களாம். ஸோ பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா ஸ்டுடியோவில் தான் பிஜிஎம் ஒர்க் போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் 3 தளபதிகள் இருப்பதால் 3 தளபதிக்கும் வித்தியாசமான பிஜிஎம் கொடுக்கணும். அந்த வித்தியாசம் 3 தளபதிக்கும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது மாதிரி இருக்கக்கூடாது, அவ்வளோ பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்களோட ஹெல்ப்போட தளபதிக்கு இந்த திரைப்படத்தில் பிஜிஎம் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் பிஜிஎம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தளபதி ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் கோத் திரைப்படம் வெற்றி பெறுமா இல்லை தோல்வி பெறுமா இல்லை ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிருமா அப்படிங்கிற பயம் தளபதி ரசிகர்கள் மத்தியில் பெருசாக வெடித்திருக்கு. இது தளபதி ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் பார்க்கப்படுகிறது. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி மக்கள் மத்தியில் பாசிட்டிவான விமர்சனம் வந்தால் கண்டிப்பாக வெங்கட் பிரபுவை பயங்கரமாக கொண்டாடுவாங்க. நெகட்டிவான விமர்சனம் வந்தால் வெங்கட் பிரபு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தளபதி ரசிகர்களுக்கே தெரியலை. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் கோத் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? முக்கியமாக கோத் திரைப்படத்தில் டி-ஏஜிங் லுக் தளபதி அவர்களோட அந்த ஒரு பழைய லுக்கை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம
மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.